when a parent is communicating with a child or when a teacher is communicating with a student, the process of communication is very, very important. ரெண்டு விஷயங்கள். ஒன்று content of communication, ரெண்டாவது the process of communication. என்ன சொல்கிறோன்றது முக்கியம், அதை விட முக்கியம் எப்படி சொல்கிறோன்றது முக்கியம். என்ன பார்த்த பெற்றோர்களே, பேரண்டிங் டெக்னாலஜி அதை பற்றி பேசிட்டு வரோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேலையை நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும், தரமாக செஞ்சு முடிக்கணும்னா டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஈவன் பேரண்டிங் ஹஸ் பிகம் அ டெக்னாலஜி. அதை பற்றி தான் பேசிட்டு வரேன். இதில் ஒரு முக்கியமாக ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். when a parent is communicating with a child or when a teacher is communicating with a student, the process of communication is very, very important. எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோன்றது முக்கியம். ரெண்டு விஷயங்கள். ஒன்று content of communication, ரெண்டாவது the process of communication. என்ன சொல்கிறோன்றது முக்கியம், அதை விட முக்கியம் எப்படி சொல்கிறோன்றது முக்கியம். அதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஒன்று, ப்ரைஸ். குழந்தைகள் புகழ்ச்சிக்காக ஏங்குறாங்க. கடவுளே அப்படி தானே, அர்ச்சனை பண்ணுறாங்களே, எதுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க? புகழுறாங்க. அதே மாதிரி ஒருத்தருடனே ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவங்க மிஸ்டேக்கை சுட்டி காமிப்பீங்களா, இல்லை அவங்க நல்லதை சுட்டி காமிப்பீங்களா? நான் மேனிப்புலேட் பண்ணணும்னு சொல்லலை. எல்லாருக்குமே இந்த புகழ்ச்சின்றதுக்கு ஏங்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், பல நேரங்களில் தப்பு கண்டுபிடிச்சா பாயிண்ட் அவுட் பண்ணுற அளவிற்கு நல்லது செய்யும்பொழுது பாயிண்ட் அவுட் பண்ணுறோமா? ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் எப்படி பண்ணணுன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போட போகிறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன், நான் மறுபதிவு பண்ண போகிறேன். ஸோ குழந்தைகள்கிட்ட என்ன நல்லது இருக்குது அதை ப்ரைஸ் பண்ணுங்கள். தினம் ஏதான ஒரு விஷயத்தை பற்றி ப்ரைஸ் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன் என்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. இல்லை என்ன அட்வான்டேஜ்னா, தென் யூ பிகம் சென்சிட்டிவ் டு வாட் குட் திங் தே ஆர் டூயிங். ஒரு பெரிய வெள்ளை பேப்பரில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு கருப்பு புள்ளியை வச்சு இது என்னன்னு கேட்டார். எல்லோரும் கருப்பு புள்ளின்னு சொன்னாங்களே தவிர இந்த வெள்ளை பேப்பரை பற்றி யாரும் நினைக்கல. ஸோ நம்பர் 1, ப்ரைஸ். நம்பர் 2, do's and don'ts while disciplining. அதாவது கண்டிக்கிறீங்க, இல்லை ஒழுங்கிறதை சுட்டி காமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பரிமாணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விஷயங்கள் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒன்று செல்ஃப் ஒர்த்து, ரெண்டாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட், மூணாவது செல்ஃப் இமேஜ். ஒரு குழந்தை வீட்டில் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை வச்சுக்கோமே, இல்லை ஹோம்ஒர்க் பண்ணலை, இல்லை வீட்டில் லேட்டாக எழுந்திருக்கிறாரு அப்படின்னா அவரை கண்டிஷன் பண்ணும்பொழுது செல்ஃப் ஒர்த், எல்லாருக்கும் ஒரு வேல்யூன்னு ஒன்று உண்டு இல்லையா? நான் என்ன ஆள், அந்த செல்ஃப் ஒர்த்தை பாதிக்காமல் நீங்கள் கண்டிக்கணும். ரைட்? 4 பேர் எதிர திட்டுறது, இல்லை 4 பேர் எதிர அவமானப்படுத்துறது, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். செல்ஃப் ஒர்த்து. ரெண்டாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட். எல்லாருமே அந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்க்குறாங்க. மரியாதை, சுயமரியாதைன்னு சொல்லுவாங்க. அந்த சுயமரியாதை போகும்படியாக நீங்கள் கண்டிஷன் பண்ணிங்களான்னா, டிசிப்ளின் பண்ணிங்களான்னா இருக்க உறவு விட்டு போயிடும். மூணாவது செல்ஃப் இமேஜ். நான் யார் என்ற உருவகம் எல்லாருக்குமே இருக்குது, அது பாதிக்காமல் நீங்கள் சொல்லணும். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2, தட் இஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 3, லவ் தம் பட் டோன்ட் டோட் தெம். டோட்டிங் என்ற ஒரு வார்த்தை உண்டு. டோட்டிங்னா செல்லம் கொடுக்கறது, லவ்விங் தெம்னா அவங்கள ரொம்ப விரும்புறது, நேசிக்கிறது. நம்ம சொல்லுவோம் வீட்டில் பெரியவங்க செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க அப்படி சொல்லுவோம். எப்போ நம்ம இந்த லவ் டோட்டிங் ஆகுது அப்படின்னா, அளவுக்கு மீறி அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணுறோம், அளவுக்கு மீறி அவங்களுக்கு இடம் கொடுக்குறோம், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துறோம். அவர் என்ன நினச்சிப்பார், அப்போ என்ன கேட்டாலும் கிடச்சிரும். ஸோ தேர் ஷுட் பி அ லிமிட். ஸோ ஒரு லைனை ட்ரா பண்ணிங்கன்னா
you start loving, but beyond a stage it becomes doting. Be careful on that. Point number 4, avoid nagging. Nagging அப்படின்னா எப்பப்பார் குத்தி 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 காமிக்கிறது. யார் வந்தாலும் அவர் படிக்க மாட்டேன்றா கொஞ்சம் பாருங்கள் சார், யார் வந்தாலும் காலையில் எழுந்திருக்க மாட்டேன்றா பாருங்கள் சார், படி 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 எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறது. Nobody will like it. Nobody will want to be nagged. Last but not the least, maintain personal space. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஸ்பேஸ்னு ஒன்று உண்டு. அதில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. லெட்ஸ் சே காலையில் எழுந்து படிக்கிற போகிறாரா இல்லை ராத்திரி லேட்டாக படிக்க போகிறாரா, லெட் ஹிம் டிசைடு. அதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வச்சுப்போமே, எப்போ கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எப்போ லிபர்ட்டி எடுத்துக்கலான்னு ஒரு 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 லிமிட் இருக்கு இல்லையா, அதுதான் பர்சனல் ஸ்பேஸ். அதை க்ராஸ் பண்ணாதீங்க. ஆக யூஸ் praise, do's and don'ts while disciplining, love them but don't dote them, avoid nagging and respect personal space. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களை அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ஃபோன் பண்ண வேணாம். வில் கவர் இட் இன் தி நெக்ஸ்ட் எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.